வாங்கத்த வா கஸ்தூரி. அம்மா என்ன ஆகுது? என்ன சித்தி என்னாச்சு? ஊர்ல எல்லாரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்ல கட்டி கொடுத்துருக்கோன்னு சொல்லி பெருசா சொல்றாங்க. ஏன் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். வயிறு எரியுது. ஏய் என்ன ஆச்சு? என்னன்னு சொன்னா தானே தெரியும் சித்தி. காலையில எல்லாருக்கும் வேலை இருக்கு. ஏன் தானா இந்த வீட்டாளுகளுக்கு மட்டும்தான் வேலை இருக்குதா? ஏன் எங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா? வேலை வெட்டி இல்லாம இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கோம். கஷ்டம்னா வீட்டுல 4 ஆம்பளைங்க இருக்காங்கல்ல, போய் வேலை செய்ய வேண்டியதுதானே. கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. நாங்க ஏதாவது கஷ்டப்பட்டு உங்ககிட்ட சொல்லி வந்தோமா? வேலை செய்ய துப்பு இல்லையா? சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு கேட்டிருந்தா 100-200 கொடுத்துருப்போம்ல. அம்மா உன்னை கெஞ்சி கேக்குறமா, இங்க பிரச்சனை பண்ணாத, உள்ள வாமா ப்ளீஸ்மா. ஏதா இப்படி காலங்காத்தால வீடியோ வந்து கத்துற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்து போச்சு? இன்னும் என்ன நடக்கணும் இல்ல என்ன நடக்கணும்னு கேக்குறேன். என் பிள்ளைக்கு நான் ஒன்னும் 500 சவரனோ 1000 சவரனோ போடலையே. போட்டது என்னமோ 25 சவரன் தான். அதை கொடுக்கறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுப்போம் எங்களுக்கு தானே தெரியும். எங்க கஷ்டத்துல எதை விக்கணும்னு நாங்க நினைச்சது இல்ல. ஆனா நீங்க என் பிள்ளைகிட்ட நகையை கொடுத்து விக்க சொல்லிருக்கீங்க. என்ன சித்தி சொல்றீங்க? நாங்க அனுப்புனோமா? உள்ள என்னப்பா கம்மன் இருக்க? உங்க அம்மா என்னென்னமோ சொல்லிக்கிருக்காங்க. நீ இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? நாங்க ஏன் முள்ளையோட நகையை விற்க சொல்றோம்? என்ன சித்தி சொல்றீங்க நீங்க? நடிக்காத தானா. இந்த மோதிரம் முள்ளையோடது, என்கிட்ட எப்படி வந்துச்சா? முல்லை இந்த மோதிரத்தை கூட. இந்த மோதிரத்தை விக்கிறதுக்கு நேத்து பூரா முள்ள ரோடு ரோட அலைஞ்சிருக்கா. விக்க முடியாம கடைசியா என்னைய கூப்பிட்டு விக்க சொன்னா. என்ன முல்ல திடீர்னு வர சொல்லி இருக்கிற? ஒன்னும் இல்ல அத்தாச்சி, சும்மா பேசலாம் தான். தனத்துக்கு தெரியாம பேசணும்னு நினைச்சியாக்கும். அதுக்காக ரூம்குள்ள கூட்டு வந்து உட்கார வச்சு கதவை பூட்டி வச்சிருக்க. அக்கா இருக்காங்கன்னு ஒன்னும் இங்க கூட்டிட்டு வரல. நம்ம அத்தாச்சியோட பேசி ரொம்ப நாள் ஆகுதுல்ல, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். யாரு நீ? நம்புற மாதிரி ஏதாவது சொல்லும்ல. அத்தாச்சி நம்புங்க, அதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். உங்க கூட பேசி ரொம்ப நாள் ஆகுது, பேசுவோமே, அதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு தான் ஃபோன் பண்ணி என்னை பார்க்கணும் தச்சின்னு சொன்னியா? ஏமுல்ல உனக்கு என் மேல எம்பிட்டு பாசம் இல்ல? ஆமா அத்தாச்சி. இங்க வரு, என்னைய பத்தி உனக்கு தெரியும், உன்னைய பத்தி எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் இம்பிட்டு நடிக்கிற நீ? என்ன விஷயம்னு மொத சொல்லு. அது வந்து அத்தாச்சி. என்ன தானே எதுவும் சொன்னாலா? இரு நான் போய். உட்காருங்க அத்தாச்சி, நீங்க வேற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, யாரும் ஒண்ணும் சொல்லல. வேற என்னடி? ஐயோ ஒண்ணும் இல்ல அத்தாச்சி. என்னன்னு சொல்ல. அது வந்து. ஏய் இந்த கதிர் பையன் எதுவும் சொன்னானா? உன்னை எதுவும் திட்டினாடி? நான் போய் ஒரு சவுண்ட் விடவா? அது என்ன கதிர் பையன்? மரியாதை கொடுங்க அத்தாச்சி. பாரா, மரியாதை கொடுக்கணுமாம்ல. அவனை நானும் உங்க அம்மாவும் திட்டும் போது நீ சேர்ந்து சிரிச்சவதானடி. இங்க பாருங்க, அதெல்லாம் பழைய கதை. அப்போ நான் ஒன்னும் சிரிக்கல. அப்படி பேசாதீங்கன்னு தான் உங்ககிட்ட சொன்னேன். ஆமா ஆமா சொன்ன எல்லாம் தெரியும்டி. நீயும் திடீர்னு வானத்துல இருந்து குதிக்கல, நானும் குதிக்கல. சொல்லு அத்தாச்சி, பழைய கதையெல்லாம் விடுங்க. இப்ப அவர் என்னோட ஹஸ்பண்ட், மரியாதை கொடுங்க. அம்பட்டுதான். அப்புறம் என்ன பண்ணு? ஹஸ்பண்டாம்ல ஹஸ்பண்டு.
ஓட்டாதீங்க அத்தாச்சி. சரி, விஷயம் என்னன்னு சொல்லு. ஆ, அது வந்து அத்தாச்சி, அத்தாச்சிக்கிட்ட இருந்து ஏதோ காரியம் ஆகணும் போல. வீட்டுக்கு வந்தாலே பாண்டியன் ஸ்டோர்ஸ் விட உன் தோல் மேல இருக்கிற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வீட்டை விட்டு துரத்துவேன். இன்னைக்கு என்னமோ வழிய ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உன் பெட்ல உன் பக்கத்துல உட்கார வச்சிருக்க. என்னடி, என்ன வேலையாகணும் அத சொல்லு. அது அது நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஏன், உன் ஹஸ்பண்ட் பண்ண மாட்டாரா? பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பாண்டியன் ஸ்டோர்ஸ் மருமகளுக்கு வெளியில இருந்து வந்து ஒருத்திக்கு ஹெல்ப் பண்ணா கௌரவம் போயிடாத? அத்தாச்சி, ஒரு உதவி கேட்டேன்னு இப்படி எல்லாம் ஓட்டாதீங்க. உங்களால முடியுமா முடியாதா அது சொல்லுங்க. சரிடி, விஷயம் என்னன்னு சொல்லு. அது ஏய், அதுன்னு அப்ப இருந்து இழுத்துக்கிட்டே இருக்கிற. வீட்டுல போட்டது போட்டபடி கிடக்கு, போகணும்ல. சொல்றேன் அத்தாச்சி. அவங்களுக்கு பிறந்த நாள் வந்தது அத்தாச்சி. எவங்களுக்கு? அதான் அவங்களுக்கு. ஓ, ஹஸ்பண்டுக்கா? நீ தானே மரியாதை கொடுக்கணும்னு சொன்ன, அதான் கொடுத்தேன். அதெல்லாம் விடுங்க அத்தாச்சி. அவங்க பிறந்த நாள் முடிஞ்சு போச்சு அத்தாச்சி. இடையில கண்ணை அரெஸ்ட் அது இதுன்னு ஆனதுனால நானும் அப்படியே மறந்தே போயிட்டேன். அதுக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணுது அத்தாச்சி. ஏய், நீ அந்த கதிரோட மும்பிட்டு சீக்கிரமா ஒட்டுவேன்னு கொஞ்சம் கூட நினைக்கலடி. அப்புறம் வேண்டான்னு வீட்டுல வந்து இருப்பேன்னு நினைச்சியலா? அப்படியெல்லாம் நினைக்கல. எனக்கு தனத்தை தான் பிடிக்காது, மற்றபடி நீ நல்லா இருக்கணும்னு தான் எப்பவும் நினைப்பேன். அப்ப நான் கேக்குற உதவி எனக்கு செய்யுங்களேன். என்னன்னு நீ சொல்லவே இல்லையே. இந்தாங்க, இந்த மோதிரத்தை வித்து கொஞ்சம் பணம் வாங்கி தரீங்களா? ஏய், எதுக்கு நீ நகையை விற்க போற? நீ கையில என்கிட்ட காசு ஏதா அத்தாச்சி, இந்த மோதிரத்தை கொஞ்சம் வித்து கொடுங்களேன். ஏன் முல்ல, கதிருக்கு ஏதாவது வாங்குறதுக்கு கையில இருக்க மோதிரத்தை விப்பியா நீ? அத்தாச்சி, நான் இங்க வந்த பிறகு வர முதல் பிறந்த நாள் அவங்களுக்கு, அப்படியே விட முடியாதுல்ல. ஏதாவது செய்யணும்னு ஆசையா இருக்கு அத்தாச்சி. அது சரிடி, அதுக்கு ஏன் நகையை விற்கணும்? உன்கிட்ட பணம் இல்லைன்னா இங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட பணம் கேளு. கேட்டா கொடுப்பாகதான், ஆனா எதுக்குன்னு தெரிஞ்சிரும். நான் சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி, எம்பிட்டு வேணும்னு சொல்லு, நான் வேணா தர்றேன். இல்ல, கடன் எல்லாம் வேணாம். நானே ஏதாவது அவருக்கு வாங்கி கொடுக்கணும், என் காசுல வாங்கி தரணும். கடன்லாம் இல்லடி, நீ திருப்பி ஒன்றும் தர வேணாம். என்ன, ஒரு 2000 ரூபா போதுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அத்தாச்சி. நான் பணம் வேணும்னு ஒண்ணு உங்களை கூப்பிடல. எனக்கு மோதிரம் எங்க விக்கிறதுன்னு தெரியல. நானும் அலைஞ்சு பார்த்தேன். எங்க போனாலும் மாமாவை தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அதான் உங்களை கூப்பிட்டேன். ஏய், நீ நகை விற்க அலைஞ்சியா? உங்க ஆத்தாளுக்கு தெரிஞ்ச அம்புட்டு தாண்டி. அத்தாச்சி, தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அத்தாச்சி, ப்ளீஸ். நான் யார்கிட்டயும் காசு கேட்காம அவங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு நினைச்சேன். ப்ளீஸ் இந்த மோதிரத்தை வித்து கொடுங்களேன். ஏன் அத்தாச்சி, ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குமா? எதுக்கு? இந்த மோதிரத்துக்கா? காத்து மாதிரி இருக்கு, ஒரு 2 கிராம் இருக்குமா? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5000 ரூபா கிடைக்கும். இந்த மோதிரத்தை வித்து உன் ஹஸ்பண்டுக்கு வீடு வாங்கி கொடுக்க பிளான் பண்ணுவ போல. அம்பட்லாம் இது ஒர்த்து இல்லம்மா, உன் ஹஸ்பண்டும் ஒர்த்து இல்ல. அத்தாச்சி, இங்க பாருங்க, ஹெல்ப் கேட்டேன்னு ஓவரா பேசாதீங்க. இதை வித்து எனக்கு பணம் கொடுங்க, அம்பிட்டுதான். என்னாடி மிரட்டுற? ஆமா, அப்படித்தான். எனக்கு என்னமோ இது சரியா படலமுல்ல. நகையை விற்கிறது நல்ல பழக்கமே இல்ல. அத்தாச்சி அத்தாச்சி, ப்ளீஸ் அத்தாச்சி, இந்த ஒரு தடவை எனக்காக செய்யுங்களேன். எதுவும் தடை சொல்லாதீங்க ப்ளீஸ் அத்தாச்சி. நம்பி கூப்பிட்டுட்ட, செய்யறேன். அவசர ஆத்திரத்துக்கு இந்த அத்தாச்சி தாண்டி வந்து நிக்கணும். நீ எத்தனை முறை என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருப்ப. ஆனாலும் நீ கூப்பிட்டதும் நான் தானே உதவிக்குன்னு வந்து நிக்கிறேன். உன் தானாக்கா ஒன்னும் வந்து நிக்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்க. சரி அத்தாச்சி, நீங்க நல்லவங்க தான், எனக்கு தெரியும். இத இந்த வீட்டு மனுஷங்க முன்னாடி அப்பப்ப சொல்லுடி.
தனியா இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காத. இனிமேல் யாரு முன்னாடி என்னை காண வராத, புரியுதா? செய்ய மாட்டா அத்தாச்சி. அத்தாச்சி ப்ளீஸ் அத்தாச்சி, வித்து கொடுங்க அத்தாச்சி. சரி சரி, நான் வர்றேன். இங்க பாரு, ஓவரா நடிக்காத. வேலையாகணும்னா நடிக்கிறதுல அப்படியே நீ உங்க ஆத்தா தாண்டி. அத்தாச்சி யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சொல்லல. அப்பா, எப்படியாவது அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணணும். எப்ப முல்ல ஓடத்தானே கேட்டுக்கிருக்கா? பதில் சொல்லாம இப்படி யோசிக்க இருந்த என்ன அர்த்தம்? என்னடி சொல்லுப்பா, என்ன நடந்துச்சு? என்ன நகை அவ கையில கொடுத்து விக்க சொல்லிட்டு இப்ப ஏன் முன்னாடியே ஏன் பொண்ண மிரட்டுறீங்களா? இங்க யாரு மிரட்டல உங்க பொண்ண? நீங்க வார்டுக்கு வந்து நாங்க தான் முள்ளோட்ட நகையை கொடுத்து விக்க சொல்ல முடியும் பேசிக்கிறீங்கன்னா அது என்ன அது எங்களுக்கு புரிய வேணாமா? இதுல புரியறதுக்கு என்னன்னு இருக்கு? முள்ளதான் என்னை வர சொல்லி வீட்டுல பணத்துக்கு கஷ்டமா இருக்கு, நகையை வித்து பணம் கொண்டு வாங்கன்னு சொன்னா. நான் கடை வீதியில கடை கடையா அலைஞ்சேன், எனக்கு விற்க தெரியல அத்தாச்சி, நீங்க போய் மோதிரத்தை வித்து கொடுங்க அத்தாச்சின்னு சொன்னா. அத்தாச்சி நான் அப்படி சொன்னா அத்தாச்சி? அப்படிதானே முள்ள சொன்னேன். அத்தாச்சி இப்படி எல்லாம் போய் சொல்லாதீங்க அத்தாச்சி, நல்லாவே இருக்க மாட்டியா அத்தாச்சி? நகையை விக்க சொன்ன இந்த வீட்டுக்காரங்களை விட்டுட்டு நீ இவளுக்கு சாபம் விடுறியா? இது ஓ மோதிரம் தான், எனக்கு நல்லா தெரியும். நான் செஞ்சு போட்ட மோதிரம். இதே எதுக்கு விக்க போன நீ? முல்ல விக்க போனியா? முன்னாடி நகையை கொடுத்து விக்க சொல்லிட்டு இப்ப உண்மை தெரிஞ்சதும் நடிக்கிறியா தானோ? அம்மா ப்ளீஸ் மா. ஆமாம்மா, நான் தான் விக்க போனேன். ஆனா இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது, போதுமா? என்ன நீ நடிக்கிறியா? இவங்களுக்கு தெரியாம விக்கிறதுக்கு அப்படி என்ன செலவு இருக்கு உனக்கு? என்னமோ செலவுமா, போயேன். காலையிலேயே இத கேட்கத்தான் கிளம்பி வந்துட்டியா? தயவு செஞ்சு போமா அத்தாச்சி. ரொம்ப தேங்க்ஸ் அத்தாச்சி. ஏன் முள்ள, எங்க அத்தா கஷ்டப்பட்டு போட்ட நகைய என்கிட்டயே கொடுத்து வித்துட்டு வான்னு சொன்னா நான் சொல்லாம இருப்பேனா? சொல்லிட்டீங்களா அத்தாச்சி? ரொம்ப தேங்க்ஸ். அம்மா இது நீ கொடுத்த நகைதாமா. இத நான் விக்க போனது ரொம்ப தப்புதான். இத கையோட எடுத்துட்டு போயிடுமா. நீ கொடுத்த எல்லா நகையும் எடுத்துட்டு போயிடு. நான் எதையும் விக்கவும் செய்யல, ஒண்ணும் செய்யல. அத வச்சு பிரச்சனை பண்ணதம்மா. இங்க யாரையும் எதுவும் சொல்லாத, நீ போமா. ஏன் சொல்ல மாட்ட? ராத்திரி கஸ்தூரி சொன்னதுல இருந்து ஒரு பொட்டு தூக்கம் இல்ல எனக்கு. வயிறு எரிஞ்சு போய் உக்காந்துருக்கேன். நம்ம புள்ள முல்லைக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சேன்னு சொல்லி. ஆனா நீ எப்படி பேசுற பாரு. நீ என் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியுமா. நான் இங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீ இப்படி காலையில வந்து பேசுவியா? கிளம்பு, உன் மோதிரத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பு. இந்த மோதிரத்துக்காக நான் ஒண்ணு கிளம்பி வரல. உன் நிலைமை இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். கல்யாணம் ஆன 6 மாசத்துல உனக்கு இந்த நிலைமைன்னா போக போக உன் நிலைமை எப்படி இருக்குமோன்னு பதறி போய் தான் இங்க வந்த. நீ இந்த வீட்டுக்காக பேசுறியா? இத பாருடி, நீ ஒண்ணு நல்லா இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கல. உலகத்துல எந்த அம்மாவும் பெத்த பொண்ணு கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டா. இப்ப சொல்ற, நீ நகையை வித்துக்கோ, என்ன வேணாலும் பண்ணு. நீயாச்சு, இந்த வீடாச்சு. இந்த வாசப்படியை மிதிச்சு அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் இங்க வராம இருந்தேன். எத்தனை தடவை பட்டாலும் புத்தி வர மாட்டேங்குது எனக்கு. முல்ல, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல முல்ல. நீங்க பேசாதியா தாச்சி, தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏ கஸ்தூரி, வா போலாம். இங்க என்னதான் நடக்குது முல்ல? எதுக்காக மோதிரத்தை விக்க போன முல்ல? ஏப்பா முல்ல, உன்னை முத்தியாடி அடகு கட்டிட்டு பார்த்த முடியாது சொன்ன போய் உன்ட்ட வந்து கேட்டில்ல, அந்த பக்கம் போனேன். அப்ப எதுவுமே தெரியாத மாதிரி ஜமாலிச்சு முடிச்சுக்கிட்டு இருந்த. இது என்னப்பா பழக்கம்? வீட்டுல யாருக்குமே தெரியாம நகை போய் விக்கிற பழக்கம்.
அப்படி என்ன உனக்கு பெரிய செலவு வந்துச்சு? எங்கிட்ட கேட்டுக்கலாம்ல. டேய் கதிரு, உன்கிட்ட அந்த பிள்ளை சொல்லிச்சாடா? ஓ, அப்ப உன்கிட்ட இந்த பிள்ளை சொல்லல. நல்லா இருக்குப்பா முல்ல. வீட்டையும் சொல்லாம வீட்டுல ஆர்ட்டியும் சொல்லாம இப்படி நகை வைக்க போனா என்ன அர்த்தம்? ஓ, அதனாலதான் நீங்க வண்டியில இருந்து பாதியிலே இறங்குனீங்களா? ஏய் சும்மா ரெண்டி, பாவம்ல. என்ன மட்டும் கோத்து விடுறல, அவங்க பாவமா? உனக்கு இருக்கு, உள்ள வா. முல்ல, உங்க அம்மா வந்து என்ன பேச்சு பேசிட்டு போறாங்க? நாங்க உன்னை நகை விற்க சொன்னோமா? விற்க சொன்னோமா? சொல்லு, நாங்க சொன்னோமா? இந்த நகையை வித்து காசு பண்ண வேண்டிய அளவுக்கு இந்த வீட்ல உனக்கு என்ன செலவு இருக்கு? அப்படி கேளுதானோ, தேவையில்லாம பார்வதி கிட்ட நம்மள பேச்சு வாங்க வச்சுட்டால. ஏமுல்ல கேக்குறேன்ல, அண்ணி என்னடா உனக்கு என்ன பிரச்சனை? உன் பொண்டாட்டி உனக்கே தெரியாம எங்கேயோ கொண்டு போய் நகையை வைப்பா, அது நாங்க கேட்க கூடாதா? உங்க அம்மா ஊர் புறா போய் சொல்லுவாங்க. இந்த வீட்டை பத்தி ஊர்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உனக்கு? அவங்கள எதுக்கு நம்ம குற்றம் சொல்லணும்? முல்ல கஷ்டிட்டு போய் மோரத்தை கொடுத்து விற்க சொன்னா அந்த அத்தை கோவராதா? வந்து என்ன அதுன்னு கேட்கத்தானே செய்வாங்க. இந்த பிள்ளை எதுக்காக மோரத்தை விற்க போன? அப்படி என்னதான அவசரம் நம்ம வீட்டுக்கு தெரியாம இந்த பிள்ளை இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு? நான் கூட இது வரைக்கும் தேவை வந்தப்ப கூட அடகு கடைக்கு போனதில்ல மாமா. மாமாவுக்கு தெரியாம நான் எந்த காரியமும் செஞ்சதும் இல்ல. எல்லாரும் ஆள் அழுக்கு இஷ்டத்துக்கு ஒரு ஒரு வேலையை செய்ய போயிட்டாங்கன்னா அப்புறம் குடும்பமா நம்ம எதுக்கு ஒண்ணா இருக்கணும்? தனித்தனியா இருந்து எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு செய்ய வேண்டியதானே? அண்ணி எதுக்கு எதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? பின்ன என்னடா, இவளுக்கு நகை விக்கிற அளவுக்கு அப்படி என்ன செலவு? இந்த வீட்ல அவளுக்கு நாம என்ன செய்யல சொல்லு? நல்லபடியா பாத்துக்கிறோம். இப்படி புரிஞ்சுக்காம வீட்டை அசிங்கப்படுத்தினா நல்லவா இருக்கு? முல்லைய பத்தி நான் எப்படி எல்லாம் பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? இப்படி பண்ணிட்டா. ஏப்பா முல்ல, நேற்று அடகு கடை பக்கம் உன்னை பார்த்த மட்டும் முத்தியான என்கிட்ட கட்டாத்தேன்னு சொல்லிருக்காரு. என்கிட்ட சொன்னவரு வேற ஆள்கிட்ட போய் அடகு கடை பக்கம் இந்த பிள்ளைய பார்த்தேன், அடகு வச்சுன்னு ஊர் உலகத்துல எல்லாத்தையுமே சொல்லிக்கிருந்தாருன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் திவாலாய் போச்சு போல. கடன் போட்டு போனாங்க. வீட்டுல இருக்க பொம்பளை கையில அடகு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இருக்காண்டி ஊர் உலகத்துல பேச மாட்டாங்க. இப்படி எல்லாம் ஊர் உலகத்துல பேச ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம வியாபாரம் எப்படி நடக்கும்? நம்ம மான மரியாதை எல்லாம் போயிடாது. ஏன் டேய் வரையா இல்லையாடா? ஃபோன் எடுத்துட்டோம்.
அம்மா